அன்பு தங்க தமிழன் யூடியூப் சேனல் உங்களை வரவேற்பது முருகவேல் திருமலைசாமி செங்குட்டுவன். அன்பு நண்பர்களே, உங்களுக்கு தினம் தினம் கொடுக்கக்கூடிய வேரியண்ட் கான்செப்ட்ஸ் ரொம்ப வெகுவாக எல்லோராலும் வரவேற்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பது தெரிந்து மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு ரொம்ப அழகான கான்செப்ட், எங்கே நிம்மதி அப்படின்னு சொல்லி சிவாஜி கணேசன் படத்துல பாடுவார். ஒரு தடவை ஓஷோ கிட்ட போய் ஒருத்தர் கேட்கிறார், சாமி எனக்கு 4 கார் இருக்கு, 5 பங்களா இருக்கு, கிட்டத்தட்ட 2000 பேர் வேலை செய்யறாங்க, சொத்து கணக்கில் அடங்காம வச்சிருக்கேன், ஆனா எனக்கு நிம்மதி இல்லைங்கிறார். அதுக்கு சாமி சொல்றாரு, ஓப்பன் யுவர் ஹேண்ட்ஸ் அப்படிங்கிறார். க்ளோஸ் யுவர் ஹேண்ட்ஸ், க்ளோஸ் யுவர் ஃபிங்கர்ஸ், ஓப்பன் யுவர் ஃபிங்கர்ஸ், க்ளோஸ் யுவர் ஃபிங்கர்ஸ் அப்படிங்கிறாரு. உன்னுடைய மகிழ்ச்சி இதுக்குள்ளதாண்டா இருக்கு அப்படிங்கிறார். நம்ம மகிழ்ச்சி நம்ம இடத்தான் இருக்கு. அதை பத்தி ஒரு கான்செப்ட். ஒரு நல்ல அருமையான நகரம். அந்த நகரத்துல ஒரு நாள் ஒரு பெரிய பேனர் வருது. என்ன பேனர்னா, மகிழ்ச்சியான தம்பதிகளுக்கான போட்டி, அனுமதி இலவசம். ரைட்டா? ஒன்று. ரெண்டாவது, அதுல வெற்றி பெறக்கூடிய முதல் தம்பதிக்கு 5 லட்சம் ரூபாய் பிரைஸ், 2வது தம்பதிக்கு 3 லட்சம் ரூபாய் பிரைஸ், 3வது தம்பதிக்கு 1 லட்சம் ரூபாய் பிரைஸ் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. உடனே நிறைய பேர் என்ன செய்யறாங்க, அப்ளை பண்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர் அப்ளை பண்ணாங்கன்னு வச்சுக்கோ. அதுல எல்லாத்தையும் அப்படி ஸ்கிரீனிங் பண்ணி ஒரு 100 பேரை கொண்டு வர்றாங்க. அந்த 100 பேர்லயும் என்ன செய்யறாங்க, மறுபடியும் ஸ்கிரீனிங் பண்ணி ஒரு 3 பேர் சக்சஸ்ஃபுல் தம்பதிகளை எடுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட். ஃபர்ஸ்ட் தம்பதி கிட்ட அவங்க இன்டர்வியூ பண்றாங்க. 2 பேரையும் உட்கார வச்சு இங்க ஒரு 6 பேர் இந்த சைடு உட்கார்ந்து இன்டர்வியூ பண்றாங்க. பண்ணும்போது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்கறாங்க. ஹஸ்பண்ட் கிட்ட கேள்வி கேட்கும்போது ஒய்ஃப் அங்க இருக்க மாட்டாங்க, அந்த செக்ஷன்ல அந்த பக்கம் இருப்பாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்கறாங்க, நீங்க இருவரும் சந்தோஷமா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கறாங்க. ஆமாங்க அப்படிங்க. மேரேஜ் ஆகி எவ்வளவு வருஷம் ஆச்சு அப்படின்னு கேட்கறாரு. மேரேஜ் ஆகி கிட்டத்தட்ட 25 வருஷம் ஆச்சு. உங்களுக்குள்ள சண்டையே வந்தது இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை எங்களுக்குள்ள சண்டையே வந்ததில்லை, நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. ரைட்டு. இப்போ அடுத்த குரூசியல் கொஸ்டின், நீங்கள் உண்மையை தான் சொல்லணும். இப்போ நீங்கள் கல்யாணம் ஆன பிறகு இப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்களா, அதாவது கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாலேயே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு நினச்சிங்களான்னு கேட்டார். அதுக்கு அவர் சொன்னார், அது எப்படிங்க, கல்யாணத்துக்கு முன்னால் அவங்க எப்படி இருப்பாங்கன்னு நமக்கு எப்படி தெரியும், ஆக மொத்தத்தில் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நான் அட்ஜஸ்ட் பண்ணேன் அப்படின்னு. அப்படியா, வெரி குட். அட்ஜஸ்ட்மெண்ட் ஆன அந்த சம்பவத்தை மட்டும் சொல்லுங்க அப்படிங்கிற. அப்படி ஒன்றும் இல்லைங்க, ஃபர்ஸ்ட் 7ஆம் தேதி கல்யாணம் ஆச்சு, 7ஆம் தேதி கல்யாணம் ஆச்சு. 7ஆம் தேதி சாயந்தரம் எங்களை கூட்டிட்டு அவங்க வீட்டுக்கு போனாங்க. நைட்டு போகும்போது ஒரு 9 மணி ஆயிடுச்சு. அங்கே போனாங்க, நைட்டு விருந்தெல்லாம் வச்சாங்க. விருந்து வச்சுட்டு எங்களை 2 பேரையும் ஒரு ரூம்ல போட்டு சாத்திட்டாங்க. அப்புறம் அப்படின்னு கேட்டாரு. அப்புறம் என்னங்க, அப்புறம் நான் சொல்றேங்க அப்படின்னு சொல்லிட்டு, இது நீங்க எப்படி வின் பண்ணீங்கிறதான் கேட்டனே ஒழிய மிச்சபடி நாங்க வேற எது கேட்கல அப்படின்னு இவங்க சொல்றாங்க. அதுதான் சொல்ல வரேன் அப்படின்ட்டு அடுத்த நாள் காலையில நான் எந்திரிக்கும் போது அவங்க வீட்டுல ஒரு பசுமாடு பால் கறந்துட்டு இருக்கு. அந்த பசுமாட்டுக்கிட்ட போய் என்னுடைய சம்சாரம் பசுமாட்டுக்கிட்ட பேசுறான். எப்படி பேசுறான்னா, பாரு, ஜாக்கிரதையாரு, ஒழுங்கா பால் கறக்கணும், நிறைய பால் கறக்கணும், அது கம்மியாச்சுன்னு சொன்னா பாரு அப்படின்னு சொல்லி சொல்ல. நான் தூரத்திலிருந்து வாட்ச் பண்றேன். வாட்ச் பண்ணோன்னே அந்த பசுமாடு அதை பத்தி என்ன நினைக்குதோ தெரியல, பேசாம இருக்கு. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு போய் பால் கறக்கிற ஆள் வரான். பால் கறக்கும் போது அது நிக்க மாட்டேங்குது. உடனே இவன் மறுபடியும் போய், நான் மறுபடியும் சொல்லியிருக்கேன் கேர்ஃபுல்லா இரு அப்படிங்க. அப்போ மறுபடியும் அந்த மாடு நிற்க மாட்டேங்குது. 3வது தடவை போய் என்ன சொல்றா, லாஸ்ட் டைம் அப்படின்னு சொல்றா. மாடு கேட்கல. என்ன பண்ணா தெரியுங்களா,
போய் ஒரு குச்சி எடுத்து வந்து பொத்து 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 பொத்துன்னு அடிக்கிறான். சொல்ற வச்சு கேட்ப, சொல்ற வச்சு கேட்ப, சொல்ற வச்சு கேட்ப, ஒழுங்கா இருப்பியா மாட்டியா, ஒழுங்கா இருப்பியா மாட்டியான்னு முத்துறான். உள்ள போய் கதவை சாத்திட்டான் சார். உடம்பெல்லாம் வேர்த்து போச்சுங்க. அன்னையிலிருந்து நான் 3 வார்த்தை கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன் சார் அப்படின்னு சொன்னோன்னே, என்ன அந்த 3 வார்த்தை அப்படின்னு அவர் கேட்குறாரு. அதை நான் 3 வார்த்தை நான் இப்போ சொல்ல மாட்டேன். நீங்கள் எல்லாம் முடிஞ்சோன்னா கடைசியில் எல்லாத்துக்கும் சொல்லிடுங்க சொல்லி ஒரு வெள்ளை பேப்பரில் அந்த 3 வார்த்தை எழுதி அவர் டேபிள் வச்சுருக்கேன். இது ஃபர்ஸ்ட் தம்பதி. செகண்ட் தம்பதி கூப்பிட்றாங்க. கூப்பிட்டோன்னே இதே மாதிரி கேள்வி கேட்குறாங்க. அதே மாதிரி சொன்னோன்னா அவர் சொல்கிறார், இந்த மாதிரி எங்களுக்கு காலையில் கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு 11 மணிக்கு அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனாங்க, பாலும் பழமெல்லாம் கொடுத்தாங்க, ஒரு 2 மணிக்கு லஞ்சு கொடுத்தாங்க. லஞ்சு கொடுத்தோன்னே நான் வந்து அந்த ரூமில் இருந்தேன். அப்போது என்னோடய ஒய்ஃப் வந்து பக்கத்தில் உட்கார்ந்தோடனே என்ன ஒரு கேள்வி கேட்டா, ஏங்க உங்களுக்கு ஊசி போட்டு பழக்கம் இருக்குங்களான்னு கேட்டா. என்ன சொல்கிறேன்னு கேட்டேன். இல்லை டாக்டர்லாம் ஊசி போடுவாங்கல்ல, அது போட்டு பழக்கம் இருக்குங்களான்னு கேட்டா. நான் வந்துட்டு இல்லை இருக்கு, எப்பாச்சும் ஒரு டாக்டர் ஊசி போடுவாங்க அதான். இல்லை இப்போ நான் உங்களுக்கு ஊசி போட போகிறேன் அப்படின்னு சொல்லி எரும மாட்டுக்கு போடுற மாதிரி ஒரு பெரிய ஊசி எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட காட்டினான். நான் உடம்புலாம் நடுங்கி போயிட்டேன். ஏம்மா என்னாச்சுன்னு. இந்த பாரு, இது நானும் நீயும் சேர்ந்து கல்யாணம் பண்ணியிருக்கோம், ரைட்டா? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க, கணவன் ரொம்ப டார்ச்சர் பண்ணுவான், அதை நீ அடங்கி போனீங்கன்னா கடைசி வரைக்கும் நீ அடங்கி தான் போகணும், அதனால முதல்ல கணவனை நீ வந்து பயமுறுத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு இந்த மாதிரி வழி சொல்லியிருக்காங்கன்னு. அதுக்கு அந்த ஆள் சொல்கிறான், அந்த பாரு இதெல்லாம் வேண்டாம், உண்மையிலேயே நான் பயந்தவன் தான், உண்மையிலேயே பயந்தவன் தான். நீ பாரு, ஒரு வாரம் நீ என் கூட இருந்தாலே போதும், நீ என்னை பற்றி தெரிஞ்சுக்குவ. ஒரு வாரம் கழிச்சு உனக்கு பிடிக்கல, நான் வந்து கணவன் சரியில்லைன்னு நினச்சின்னா இந்த எருமை மாட்டு ஊசி வேண்டாம், யானைக்கு போடுற ஊசி போடு, நான் வாங்கிக்கிறேன்னு அவன் சொன்னேன். அன்னையிலிருந்துங்க இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் ஹாப்பியாக இருக்கோம் அப்படின்னு அவன் சொல்லிட்டு, இதுக்கு 3 வார்த்தை தாங்க காரணம், 3 வார்த்தை அப்படிங்கிறான் ரெண்டாவது ஆள். அப்படியா, என்ன 3 வார்த்தைன்னு? இல்லைங்க, அந்த 3 வார்த்தை சொல்லப்படாது, இருந்தாலும் உங்களுக்காக சொல்கிறான், பேப்பரில் எழுதி வச்சுங்க, எழுதி வச்சுட்டு போயிடறான். இது செகண்ட் ஜோடி. தேர்ட் ஜோடி இல்லை, முதல் ஆளை கூப்பிட்றாங்க. வந்தோடனே வந்து உட்கார்ந்தோன்னே அவன் சொல்கிறான், இந்த பாருங்க, நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்ல போகிறதில்லை, ஆச்சுங்களா? இந்த பாருங்க, அந்த அம்மா அந்த ரூமில் இருக்குது, அந்த அம்மாவை கூப்பிடுங்க, அந்த அம்மா வந்து பதில் சொல்லும், நான் பதில் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். சொன்னோன்னே அவனை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிடுறாங்க. அப்போ கேட்குறாங்க, வாழ்க்கையில் உனக்கு வந்து ஏதாவது துன்பங்கள் இருக்கு? எப்படிங்க துன்பங்கள் வரும்? 3 வார்த்தைங்க, அந்த 3 வார்த்தை நல்லா தெரிஞ்சிட்டா துன்பமே வராதுங்க அப்படிங்க. என்ன 3 வார்த்தைன்னா, இதோ நான் எழுதி கொடுக்குறேன், எழுதி கொடுத்துட்டு போயிட்டான். இப்போ 3 பேருக்கும் ப்ரைஸ். ஃபர்ஸ்ட் இவனுக்கு ப்ரைஸு, ரெண்டாவது ஊசிக்காரனுக்கு ப்ரைஸு, ஊசி போடுறேன்னு வந்தால் அவளுக்கு 2வது ப்ரைஸு, 3வது மாட்டை அடித்தால் அவளுக்கு 3வது ப்ரைஸுன்னு எல்லாம் கொடுத்துட்றாங்க. கொடுத்து முடித்தோடனே இவங்க ரெண்டு பேரையும் மேலே உட்கார வைக்கிறாங்க. எல்லாம் சுற்றி அங்கே உட்காந்துருக்காங்க. இதில் ஜட்ஜ் எல்லாம் எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சிட்டு இவங்க 3 பேரும் லைஃப்பில் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறதுக்கு காரணம் 3 வார்த்தை நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம், நாங்கள் தான் கண்டுபிடிச்சோம். அந்த 3 வார்த்தை என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அந்த 3 வார்த்தை தெரிஞ்சிட்டீங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் என்றைக்குமே சந்தோஷமாக இருக்கலாம்னு எல்லாம் ஓன்னு கத்துறாங்க. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்கன்னு கத்துறாங்க. அதுக்கு உடனே சரி, ஆமாம், பிரமாதம், சரி, ஆமாம், பிரமாதம். மறுபடியும் எல்லாம் ஓன்னு கத்துறாங்க. என்னங்க சொல்றது புரியல. இல்லைப்பா, சரிங்கிற வார்த்தை, ஆமாம்ங்கிற வார்த்தை, பிரமாதம்ங்கிற வார்த்தை, இந்த 3 வார்த்தை ஹஸ்பண்டை சொல்ல தெரிஞ்சான்னா அந்த வாழ்க்கை வந்து ரொம்ப இனிமையாக அமையும் அப்படின்னு அவர் சொல்லி மக்கள் வந்து உடனே அதை மனப்பாடம் பண்ணிட்டாங்க. அதில் எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு தெரியல, நான் ஃபாலோ பண்ணுறேன், நீங்களும் ஃபாலோ பண்ணணும். ஓகே, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.